மகிமை அங்க வெளிப்பட்டுச்சு. 33:18 அவர் கேட்கிறாரு. யார் கேட்கிறா? நம்ம தாத்தா தான். நம்ம தாத்தான்னு சொல்லிப்போம், நம்ம அங்கிள்னு சொல்ல முடியாது. நம்ம தாத்தா தான் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? உங்க மகிமை எனக்கு காண்பீங்க அப்படின்றாரு. மோசே சொல்றாரு தேவனிடத்துல, உங்க மகிமை எனக்கு காண்பீங்க அப்படின்னு. நம்ம தேவன் ரொம்ப நல்லவர் இல்லை. நீ எப்ப கேட்ப? நான் இப்போ இமீடியட்டா வரேன், நீ கேட்கணும்னு பாஸ்டர் சொன்ன மாதிரி நம்ம கேட்கணும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கேட்டா உடனே ஆன் த ஸ்பாட் அப்படியே என்ன பண்ணுவாரு? அனுப்பிச்சிருவாரு. 21வது வசனத்துல 22வது வசனத்துல அவர் மகிமையை வெளிப்படுத்திட்டாரு. எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, என் மகிமை, அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு, நானே படிக்கிறேன். என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். ஆமென். அதை கொஞ்சம் நான் சொல்ல நீங்க பொதுவாக பிரசங்கம் பண்ணும்போது கேட்கிறவங்க நீங்க அதை அப்படியே நீங்க மனதில் அதை என்ன சொல்றது இமேஜின் பண்ணி பாருங்க. அப்படி ஒரு வெளிப்பாடு வரும் உங்களுக்கு. அவ்வளோ கேட்க அப்படியே கொஞ்சம் போயிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை. இப்போ இருக்கிற இந்த என்ன சொல்றது உங்க வீட்டுக்காரங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க, மோசை காலத்துக்கு போங்க, அந்த வனாந்திரத்துக்கு போங்க. பரவாயில்ல, டெசர்ட் தான், ஒன்றும் இல்லை. அந்த டெசர்ட்ல போங்க, அந்த மலையை யோசிங்க. ஓரே மலையில அங்க ஒரு மகிமை வருதுன்றதை யோசித்து பாருங்க. அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையா இருந்ததுன்னா, அவர் சொல்றாரு, என் கரத்தினால நான் உன்னை மூட போறேன். ஏன் அப்படின்னா, அந்த மகிமையை பார்த்து உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அதுக்கு பின்வர வசனங்கள்ல படிச்சீங்கன்னா தெரியும். அவர் என்ன சொல்லுவாரு? என் முகத்தை பார்த்து வரணும், உயிரோட இருந்தது இல்லப்பா, நீ என் முகத்தை பார்த்து செத்துட்டேன்னா யாரு நடத்துறது? இவ்வளவு பேரையும் ஒன்ன நம்பிதான் 6 லட்சத்துக்கு மேல கூட்டிட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு ரொம்ப முக்கியம், நீ கேட்கறன்றதுக்காக நான் என் முகத்தை காமிச்சு உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது. அதனால அவரு நாசுக்கா இப்படி சொல்லிட்டாரு. யாரு? நம்ம தேவன்ல, மகிமையை காண்பிக்கிறேன், என் கரத்தினால நான் உன்னை மூடி பாதுகாப்பேன், கண்மலையின் உச்சியில உன்னை கொண்டு வந்து நிறுத்துவேன், என்னுடைய மகிமை கடந்து போகும். அப்ப கடந்து போகும்போது தேவனுடைய பின்பக்கத்தை பாக்குறாரு. யாரு? நம்ம மோசே தாத்தா தேவனுடைய பின்பக்கத்தை பாக்குறாரு. அப்படி ஒரு மகிமை. அந்த மகிமை அந்த ஓரே மலையில தான் வெளிப்பட்டது. அடுத்தது என்ன அவருக்கு ஒரு அனுபவம் இருந்ததுன்னா, தேவனுடைய நாமம் மோசேக்கு அறிவிக்கப்பட்டது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாமம் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆபிரகாம்கிட்ட கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவாரு எல்ஷடாய் அப்படிங்குவாரு. ஆமே, எல்ஷடாயா தான் வெளிப்பட்டார். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்ட மாதிரி. ஆகாருக்கு யெகோவா ஈரா தான் வெளிப்பட்டாரு. அவர் வேற ஒரு நாமத்தை கொண்டு வரல, அவங்களே யெகோவா ஈரே அப்படின்னாங்க. இங்க மோசேக்கு அவருடைய நாமத்தை அவர் அறிவிக்கிறாரு. எப்படி அறிவிக்கிறாரு? யாத்ராகமம் 3:14